மக்களே வணக்கம், வெல்கம். இண்டோ அமெரிக்கன் கொலாபரேஷன்ங்க இது. சென்னையை சேர்ந்த சுரேஷ் கல்யாணராமன் பல வருடங்களா யுஎஸ்ல வசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பயங்கர அரசியல் ஆர்வம். உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம சேனல் நெறைய பேசியிருக்காரு. நாங்க ஸ்டுடியோலாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். எலக்ஷன் ரிசல்ட்லாம் பார்த்துட்டு அமெரிக்கா போனாலும் அவர் வந்து கண்ணுலாம் இங்கேயே தான் இருக்குது. சென்னையிலயும், தமிழ்நாட்டிலயும், இந்தியாவிலயும் என்ன நடக்குதுன்னு. வணக்கம், வெல்கம் எஸ்கே. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் தி இன்ட்ரோடக்ஷன். சார், எங்களுக்கே சில சமயம் அழுத்துடுது சார். என்னடா அரசியல் இது அப்படின்னு. ஆனா உங்களுக்கு அழுக்கவே மாட்டேங்குது. எப்படி சார் அது? சார், நம்ம பொலிட்டிக்கல் எவென்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தோம்னா அது அழுத்தே போகாது சார். பாலிடிக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டைனாமிக்னு சொல்லுவாங்க. அது எப்படியே நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம நகர்வுகளை பார்த்துட்டே தான் இருக்கணும். யார் யார் எப்போ எப்படி பேசுறாங்க, எந்தெந்த சமயத்தில் எப்படி பேசுறாங்கன்றதை பார்த்துட்டே தான் இருந்தால் தான் நம்மள வந்து பாலிடிக்ஸை கூர்மையாக பார்க்க முடியும். ஒரு நாள் விட்டா கூட வி வுட் ஹவ் லாஸ்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகே. இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். வெஸ்ட் பெங்கால்ல என்னென்னமோ நடக்குது. அப்புறம் தமிழ்நாட்டை எடுத்தீங்கன்னா சார், இந்த ரன் அப் வந்து 2026 எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் போச்சு சார். நானும் ஒரு வருஷமா டிபேட்லாம் கலந்துக்கிறேன். யாரு கூட்டணி போவாங்க, இங்க போவாங்களா, இதுலயே 1 இயர் ஓடுது. முக்கியமான காரணம் விஜயோட என்ட்ரி. அப்புறம் அவர் ஜெயிச்சு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டு அப்பாடா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அண்ணாமலை வேற அரசியலுக்கு அது பிஜேபில இருந்து வெளியில வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எதிர்பார்த்தீங்களா இத? அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்னோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இது மாதிரி ஒரு நகர்வுகள் பண்ணுவார்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அமித்ஷா வந்து எடப்பாடி அவர்களோட அலையன்ஸ் வச்ச போது நமக்கு தெரியும் அவரை பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. அது அவருக்கு டெஃபினட்டா ஒரு ஈகோ ஹர்ட் தான். அப்படி இருக்கும்போது எடப்பாடி வந்து லீடர் சிஎம் ஃபேஸ் வச்சு எப்படி அவர் வாக்கு சேகரிப்பாருன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருந்தது எனக்கு. அவரு கேம்பெயின் பண்ணா கூட என்னுடைய இது என்னன்னா, ரொம்ப ஒரு முழு மூச்சாலாம் கேம்பெயின் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அரை மனசோட தான் பண்ணாரு. அதுவும் இல்லாம முதல்ல வந்து சார் சும்மா வந்து இந்த ஊர்ல அமெரிக்கால ஒரு சேயிங் ஒன்று இருக்கு. டாக் ஏட் மை ஹோம்ஒர்க் எக்ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவாங்க. பசங்களை வந்து ஹோம்ஒர்க் எங்கன்னு கேட்டா த டாக் ஏட் மை ஹோம்ஒர்க்ன்ற மாதிரி அவரை வந்து போய் நில்லுங்க, இல்ல இந்த ஒரு 6 தொகுதிக்கு மட்டும் நீங்க மேற்பார்வையாளரா இருங்கன்னு சொல்லும் போது எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, டயாலிசிஸ்ல இருக்காரு, அதனால பண்ண மாட்டேன்னு முதல்ல சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் டெல்லி கூப்பிட்டாங்க, அவசர அவசரமா போனாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவர் வந்து நான் வந்து கேம்பெயின் பண்ண போறேன், எல்லா தொகுதிகளையும் கேம்பெயின் பண்ண போறேன்னு சொன்னாரு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் வந்து ஒரு முரண்பாடுகளின் மூட்டை, ஒரு ஃபுல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். இன்னைக்கு ஒன்று சொல்றது அதை அப்படியே மாற்றி சொல்றது. நான் வந்து காரியகர்த்தா தான் கட்சிக்கு, நான் எனக்கு லீடர் ஆகணும்லாம் ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, நான் வெறும் காரியகர்த்தா தான் சொன்னாரு. இப்ப காரியகர்த்தான்னா நீங்க வந்து பிஜேபி பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம். உங்களுக்கும் அந்த கட்சி மேல கருத்து வேறுபாடு இருக்குன்னு எனக்கும் தெரியும். எனக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு அந்த கட்சி. ஆனா அந்த கட்சியோட டிசிப்ளினை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்குமே பதவி இருக்கோ இல்லையோ அந்த ஒரு ஐடியாலஜியை அக்செப்ட் பண்ணவங்க அங்கதான் இருப்பாங்க. வெரி ரேர்லி தே வில் கோ. இப்ப நீங்க முரளி மனோகர் ஜோஷி அவ்வளோ ஒதுக்கப்பட்டாலும் அங்கேயே தான் இருந்தார். அத்வானி அவ்வளவு ஒதுக்கப்பட்டாலும் அவர் வந்து மோடி அவர்களை பத்தி எதிர்ப்பா எதுவுமே பேசல. ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. இவரு வந்து பேராசூட் பண்ணப்பட்டவர். 2020 வராரு, உடனடியா ஸ்டேட் வைஸ் பிரசிடென்ட் ஆக்கப்படுறாரு. 1 இயருக்குள்ளார ஸ்டேட் பிரசிடென்ட் ஆக்கப்படுறாரு. நிறைய பவர்ஸ் கொடுக்குறாங்க. மற்ற பிரசிடென்ட்டுக்கு எல்லாம் கொடுக்காத பவர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு செல்ல பிள்ளையாவே இருக்காரு அமித்ஷாக்கும் மோடிக்கும். அது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டா. அதாவது இந்த மாதிரி ஒரு ஏற்றம் வந்து ஒரு புது ஆளுக்கு கிடைக்காத அவருக்கு கிடைச்சது. அதே நேரத்துல ஆர்எஸ்எஸ்ல இருந்து வரவங்களுக்கு இருக்கிற பொறுமை அவருக்கு இல்லையோ சார்? ஆர்எஸ்எஸ் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். பாஜகவுக்கு சில பேர் ஆர்எஸ்எஸ்ல இல்லாமலும் வந்திருக்காங்க. ஹேமந்த் பிஸ்வா சர்மா எங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்தா வந்தாரு, காங்கிரஸ்ல இருந்தா வந்தாரு. அதே மாதிரி நீங்க வந்து ஜோதிராஜ சிந்தியா அவரு எங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்தா வந்தாரு, வரல. அவருக்கும் நல்ல பதவி கொடுத்திருக்காங்க. சோ பார்ட்டி ஆர்எஸ்எஸ்ல இருந்தாங்க, அதனால அவங்க பார்ட்டி பாதி ஆர்எஸ்எஸ் சொல்லலாம். பட் ஆனா ஆர்எஸ்எஸ்ல 100% ஒரு ரேங்கிங் மெம்பராவோ இல்ல ஒரு கார்ட் கேரிங் மெம்பராவோ இல்லையே. சார் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சார்,
தமிழ்நாட்டுல வந்து அண்ணாமலையை தெரியாதவங்களே இப்ப கிடையாது. அந்த அளவுக்கு அவர் வந்து பாப்புலர். அது அது ஓட்டா மாறுமாங்கிறது அடுத்தது. இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல சினிமா பேக்ரவுண்ட் இல்லாம ஒருத்தர் இந்த அளவுக்கு பாப்புலர் ஆகிறதே ஒரு பெரிய ஃபீட் தானே. அப்புறம் வந்து அவர் எனர்ஜைஸ் பண்ணாரு. அவருக்கு ஒரு யூத் ஃபாலோயிங் இருந்தது. நல்லா பேசினாரு. தமிழ்ல, இங்கிலீஷ்ல போல்டா பேசினாரு. பொய் பேசினாலும் பேசினாரு. இப்படிலாம் வந்து அவர் கட்சியை வளர்த்துருக்கிறாரு. 2024ல ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ். அது அது கம்ப்ளீட்டா பிஜேபி வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாதுன்னா கூட ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வித்தவுட் ஏடிஎம்கே இந்த அலையன்ஸ். இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அவருக்கு இன்னொரு டென்யூர் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? வந்து அவரையே கண்டினியூ பண்ண விட்டுருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது மாதிரி கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா இபிஎஸ் வந்து முரண்டு பிடிச்சிருப்பாரா? இனிமேல் நான் அலையன்ஸ் வரமாட்டேன், அவர் தூக்குனா தான் வருவேன்னு சொல்ற இடத்துல இபிஎஸ் இருந்தாரா? மோடி அமித்ஷா சொல்லியிருந்தா கேட்டிருக்க மாட்டாரா? நயினாரை கொண்டு வந்தது கரெக்டா? உங்களோட ஒப்பீனியன். சார் அந்த சமயத்தில் பிஜேபி என்ன யோசிச்சாங்கன்னா, தனியாகவே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே இல்லாமல் எடப்பாடி அவர்கள் 18 to 21% கொண்டு வந்துட்டார். அரௌண்ட் அவர் இது தேமுதிக வச்சு ஒரு 21-23% நினைக்கிறேன், இஃப் ஐ மெமரி சர்வ்ஸ் மீ ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 18% மோடி பிஎம்னு சொல்லி ஒரு 18% வாங்கியிருக்கீங்க அலையன்ஸோட. அதில் தினகரன் இருந்தார், ஓபிஎஸ் இருந்தார், தனி சின்னத்தில் போட்டி போட்டாங்க, நிறைய பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. நீங்க அந்த ஒரு ஸ்ட்ரென்த்ல நீங்க 18% வாங்கினீங்க. நான் இதை ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 6 வருஷமா நான் இதை பேசிட்டு இருக்கேன். 5-6 வருஷமா. என்னன்னா நீங்க 2014லயே 18% வந்தாச்சு பாஜக அன்னைக்கு. அன்னைக்கு அவங்க அதிமுகவோட இல்ல. அதிமுக இல்லாம விஜயகாந்தோட இருந்து அவங்க 18% வந்துட்டாங்க. அன்னைக்கு அவங்க இஃப் மை மெமரி சர்வ்ஸ் மீ ரைட் 5 சீட் தான் நின்னாங்க. அந்த 5 சீட்டு நின்றதுனால ஒரு 6 to 7%, அது 5.7 to 6 சம்திங் லைக் தட் அந்த பர்சன்ட் வாங்கினாங்க. நீங்க எப்போதுமே அப்படி எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து 2014 2019 நம்பர்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி நம்பர் ஆஃப் சீட்ஸ் நிறைய ஆனதுக்கு அவங்க கிட்டத்தட்ட பாஜக மட்டுமே, நான் ஒரு எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்டை வச்சிருக்கேன், பாஜக மட்டுமே 17% எடுத்திருக்கணும். பாஜக மட்டுமே 11% தான் எடுத்தாங்க. வளர்ந்துருக்குன்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இவரால மட்டும்தான் வளர்ந்தது, இவரு தான் எல்லாம் பண்ணாரு சார். ஒரு சின்ன ஒரு நீங்க பின்னோக்கி பார்க்கணும். அந்த எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறம் 400 சொல்லி எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறம் எல்லா நேஷனல் டீமும் இவர் இன்டர்வியூ பண்ணாங்க. என்னமோ இவர் தமிழ்நாட்டுல 40க்கு 40 வின் பண்ற மாதிரி. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். இல்ல இந்தியா டுடே வந்தாலும் சரி, நியூஸ் 18 இங்கிலீஷ் வந்தாலும் சரி, என்டிடிவி வந்தாலும் சரி, எல்லாரும் வந்து யூரோப்பா இவர் ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு அதிசயத்தை பண்ண போறாரு, ரிசல்ட் வர நிக்கின்ற மாதிரி நீங்க போய் பாருங்க. நான் வந்து டேட் வரையா சொல்றேன் உங்களுக்கு. எக்ஸிட் போல் வந்தவொன்னா அன்னைக்கு நைட்டு இவர் என்னமோ ஓஹோன்னு புழந்தாங்க. அன்னைக்கே நான் சொன்னேன், தமிழ்நாடு கேரளா 2 சேர்த்து அவங்களுக்கு ஒரு சீட் வரதே பெரிய விஷயம்னு. கமிங் பேக் டு திஸ் சப்ஜெக்ட், இப்ப வந்து நீங்க அவரு இன்னொரு டென்யூர் கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சார் அவங்களுக்கு 20% முக்கியமா, இல்ல அந்த எடப்பாடியோட 20% முக்கியமா, இல்ல திருப்பி நாங்க தனியா நின்று அந்த ஒரு 18% வாங்கணும் அசம்பிளின்றது முக்கியமா? யோசிச்சு பாருங்களேன். இல்ல எடப்பாடி வந்து அண்ணாமலை தான் தமிழ்நாடு பிஜேபி சீஃப்னு சொல்லியிருந்தா நான் அலையன்ஸ் வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அந்த நிச்சயமா பண்ணிருக்க மாட்டாரு. ப்ரீ கண்டிஷன் சார் அது. அன்னைக்கு நீங்க ஐடிசில என்ன நடந்ததுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. டே இன்ஃபேக்ட் இன்சிடென்டலி அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் ஐடிசி இருந்து செக் அவுட்டே பண்ணேன். அந்த ஐடிசில அவங்க நடந்த போது முதல்ல அமித்ஷா வந்து காத்தாலேயே 10 மணிக்கு எல்லாம் பேனர் எல்லாம் போட்டாங்க. 10 மணிக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ், 11, 12, 1ன்னு எடப்பாடி வர மாதிரி தெரியலையே. கடைசியில அண்ணாமலை வந்து இல்ல தூக்க போறோம்னு சொன்னப்புறம் தான் அவரு அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. அது அண்டர்ஸ்டாண்டபிள். இப்ப எடப்பாடியோட புடிவாதம் இப்ப ரொம்ப லெஜெண்டரி ஆயிடுச்சு. அவர் கட்சியே போனாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஹோல்ட விட மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. அது இன்னி வரைக்கும் தெரிஞ்சிச்சு இல்லையா சார்? பாலிடிக்ஸ்ல ரொம்ப சிம்பிள் சார். கிடைச்சதை விட்டு கொடுக்க மாட்டாங்க சார் யாரும். ஓகே, கிடைச்சதை யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. யார் சார் விட்டு கொடுத்துருக்காங்க அரசியல்ல? கிடைச்சதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதுவும் கட்சி கையில இருக்கும்போது அந்த கட்சியை அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுப்பாங்களா? யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எம்ஜிஆர் விட்டு கொடுத்துருப்பாரா? ஜெயலலிதா விட்டு கொடுத்துருப்பாங்களா? திருநாக்கரசோட ஜெயலலிதா இதுதானே பண்ணாங்க, தகராறு தானே பண்ணாங்க, சண்டை போட்டு தானே திருப்பி வாங்கினாங்க. ஜானகி அவர்கள் மட்டும்தான் சார் கட்சியை கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது நம்ம கிட்ட அந்த ஒரு சக்தி இல்லை, நமக்கு நம்மளால இதை மெயின்டைன் பண்ண முடியாது, நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லைன்றதை தெரிஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. கருணாநிதி கேட்கவே வேணாம்.
கருணாநிதி கொடுக்க மாட்டார். இன்ஃபேக்ட் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் 2016ல ஸ்டாலின் தான் சிஎம்னு சொல்லியிருந்தா அன்னைக்கு வின் பண்ணிருப்பாங்க. என்னுடைய கருத்து அது. ஸ்டாலின் தான் சிஎம்னு சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கு அவங்க வின் பண்ணிருப்பாங்க. சார் தப்பு சார். ஆக்சுவலா அப்ப கருணாநிதி பண்ணது ரொம்ப தப்பு சார். அப்ப அவருக்கு வாயெல்லாம் வந்து கொளர ஆரம்பிச்சிருச்சு, வயசு ரொம்ப ஆயிடுச்சு. அப்ப கூட நான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், என்ன நியாயம் சார் அது? என்னதான் வந்து அவர் கட்சிக்காக அவ்வளவு உழைச்சிருந்தாலும் வயதுன்னு ஒண்ணு இருக்கு சார். தமிழ்நாட்டுக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை சார். புரூக்லின்ல யார் கைது போட்டாங்கன்னு இன்னி கூட தெரியாது. எம்ஜிஆரோட நாமினேஷன் பேப்பர்ஸ் யார் கைது போட்டாங்க, எப்படி கைது போட்டாங்க? இவரு எம்ஜிஆரை விடுங்க, இவர் பகுத்தறிவாளர்ல, இன்னும் கொஞ்சம் பகுத்தறிஞ்சு செய்யலாம்ல. தமிழ்நாட்டுக்கு முக்கியம் இது இல்லைன்னு சொல்றேன். கருணாநிதி அவர்கள் பண்ணது மிகப்பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அன்னைக்கு நிலைமையில ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பாடம் கத்துக்கலையே சார். நீங்க பாருங்க, துரைமுருகன் வந்து அந்த கேண்டிடேட்ஸை வந்து இன்டர்வியூ பண்ற வரைக்கும் ஒரு சீன்லயே இல்லை சார். உடல்நிலை சரியில்லை சார். அந்த இன்டர்வியூ பண்றது கரெக்டா வந்துட்டாரு சார். ஏன்னா அவரும் நிக்கணும்னு தேவையா? அதே மாதிரி காந்தி அதுதான் சார் தப்பு பண்ணாங்க அவங்க. நான் இன்ஃபேக்ட் அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசம் முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா, அவங்க வந்து புது ஆட்களை கொண்டு வராங்க. நான் எதிர்பார்த்தேன் புது ஆட்களை கொண்டு வருவாங்க. துரைமுருகனுக்கு கொடுக்க மாட்டாங்க டிக்கெட்டு. இன்ஃபேக்ட் நான் வந்து இவரு நேரு கூட கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். நேருக்கு கொடுக்க மாட்டாங்க, துரைமுருகனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு பதவி கட்சியில ஒரு பெரிய பதவி கொடுத்துட்டு எம்எல்ஏ ஆக்க மாட்டாங்க. அவரை வந்து சார் நம்ம இப்ப பார்த்தோம்னா சார், தாமோ அன்பரசன் எல்லா சீட்டையும் தோத்துருக்காரு சார். அவரோட ஜூரிஸ்டிக்ஷன்ல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல அவரு வாசிக்கவே முடியல சார். அவரு தான் உட்காந்துருக்காரு, அவரும் தோத்துட்டாரு சார். எல்லா சீட்டையும் தோத்துட்டாரு. நான் சொல்றது வந்து என்னுடைய கணிப்பு, என்னுடைய நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக வந்து சார் இன்னி வரைக்கும் நம்ம இந்த ஆஃப் ட்ராக் போறோம், திரும்பி அண்ணாமலைக்கு வந்துருவோம். இதை மட்டும் நம்ம பேசி முடிச்சிடலாம். சாரி சார். வந்து அவங்க இன்ட்ராஸ்பெக்டே பண்ணல சார். துளி கூட இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணல சார். அவங்க வந்து ஒரு டினையிலே இருக்காங்க. விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு, 1 மாசம் முடிஞ்சிருச்சு, அந்த 1 மாசம் முடிய போகுது, அதெல்லாம் இல்ல. அவங்க ஃப்ளூக்ல வந்துட்டாங்க, ஏமாத்தி வந்துட்டாங்க, 2 மாசத்துல கவுந்துரும், 3 மாசத்துல கவுந்துரும், நாங்க தான் அமைச்சிருக்கோம், எங்க தயவுல தான் ஆட்சி நடக்குது. அதே புலம்பல் தான் சார் இன்னி வரைக்கும். அவங்க வந்து நம்ம என்ன தப்பு பண்ணோம், இப்பதான் கொஞ்சம் பேசியிருக்காங்க, எதிரியே தெரியாம வேற யாரோட மோதி இருக்கும். அதெல்லாம் எவ்வளவு கேவலம் சார். அது யார் உங்களோட ரைவல்னு இவ்வளவு பெரிய கட்சிக்கு தெரியல. இவ்வளவு ஐபேக்கு, அந்த பேக், இந்த பேக்லாம் வச்சுக்கிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா வந்து அது ரொம்ப சில்லியா இருக்கு சார். அவங்க வந்து அதாவது தமிழ்நாடுனா நாங்க அல்லது ஏடிஎம்கே தான் ஆளணும், மற்றவங்க யாரும் வரக்கூடாது அந்த மாதிரி. அதாவது விஜய் வந்து 40-50 சீட்டு வாங்கி ஆட்சி பிடிச்சிட்ட மாதிரி. 108க்கும் 118க்கு எவ்வளவு வித்தியாசம், 10 சீட் தானே வித்தியாசம். அட்லீஸ்ட் ஒரு தார்மீக உரிமையாக அவருக்கு இருக்குல்ல, மெஜாரிட்டி இல்லைன்னா கூட. இது நான் 100% உங்களோட ஒத்து போறேன். அந்த தார்மீக உரிமை இருக்குன்றதுல 100% நான் ஒத்து போறேன். ஆனா நீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் நடக்கும் சார். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் டினையல் சார். அது ஓகே. டினையலுக்கு அப்புறம் தான் அந்த அனாலிசிஸ் வரும். அனாலிசிஸ்க்கு அப்புறம் தான் அக்செப்டன்ஸ் வரும். அக்செப்டன்ஸ்க்கு அப்புறம் தான் ரிஃபார்ம் வரும். இது எல்லா விஷயத்திலுமே இது பெரிய பெரிய கம்பெனிலாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டினையல் இருக்கும், அதுக்கப்புறம் அனாலிசிஸ் வரும், அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் வரும், அக்செப்டன்ஸுக்கு அப்புறம் தான் ரிஃபார்ம் வரும். ஃபர்ஸ்ட் டேவே ரிஃபார்ம் வராது. ஏன்னா நீங்களும் அவங்க தான் ஜெயிப்போம்னு கணிச்சீங்க, நானும் அதுதான் கணிச்சேன், மற்றவங்களும் அதான் கணிச்சாங்க, 2 பேரை தவிர. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டினையல் மோட்ல தான் இன்னும் இருக்காங்க. டெஃபினட்டா அவங்க வந்து அக்செப்டன்ஸ் மோடுக்கு எவென்ச்சுவலா போய் தான் ஆகணும். ஏன்னா அது அரசியல் கட்சி. ஒரு அரசியல் கட்சியை அக்செப்ட் பண்ணிக்காம ரிஃபார்ம் கொண்டு வர முடியாது. ஓகே ஓகே. எனக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல அவங்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய ரிஃபார்ம் வரும் தான் நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் மாவட்ட செயலாளர்கள்லாம் பிக் டைம் மாத்த போறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். யங்ஸ்டர்ஸ் தான் உள்ள வர போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் மாவட்ட செயலாளர் பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு அறிகுறி இல்ல, எல்லா ஆட்களும் அதே ஆட்கள் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு. நீங்க சொல்றது கரெக்ட். பட் நம்ம 6 மாசம் 9 மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் நிறைய வர போறாங்கன்னு நான் பாக்குறேன். உதயநிதி அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் நிறைய பவர் கொடுக்கப்படும் அப்படின்னு நான் பாக்குறேன். அதுதான் அவங்களுடைய. நான் நினைக்கிறேன் ஸ்டாலினே தோத்ததுனால தோத்தவங்களோட பதவியெல்லாம் எடுக்க முடியல. அப்ப அவருக்கும் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. இங்க மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள்லாம் உன்னோட ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாம் தோத்துட்டீங்கன்னா உங்க தொகுதியை தோக்கலன்னு ஒரு பேச்சு வந்துடும்ல. ஜென்ரலா இப்போ சோசியல் மீடியாலாம் கூட அந்த பேச்சுலாம் வந்துடுது.
ஸோ அதை பார்த்து கூட அவங்க வந்து அன்பரசன் மேலேயோ மற்றவங்க மேலேயோ ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்காங்க. இவங்க வேலூர் மாவட்டத்தில் வாஷ் அவுட் தான் நினைக்கிறேன். அணைக்கட்டில் தோத்தாச்சு, வேலூரில் தோத்தாச்சு, கேவி குப்பத்தில் தோத்தாச்சு, அஃப்கோர்ஸ் காட்பாடியிலையும் தோத்தாச்சு. காட்பாடி வாஸ் அ டிசாஸ்டர். துரைமுறை நின்றுக்க கூடாது. பட் எனிவே நான் வந்து ஐ ஆம் கான்ஃபிடென்ட் தட் டிஎம்கே இன் அனதர் 6-9 months வில் சேஞ்ச்னா என்னன்னா மாவட்ட செயலாளர்கள் ரேஞ்சில் சொல்றேன். நான் கட்சியோட பெரிய பதவி சொல்ல, மாவட்ட செயலாளர்கள் நிச்சயமா மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். பெண்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இளைஞர்கள் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் டிக்கெட்டே அப்படிதான் கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன். நான் நினைச்ச தப்பா போச்சு. பட் இது நடக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் டினையல் இருக்காங்க. யா ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை வந்து இப்போ அவரோட அந்த வீத லீடர் அந்த இதுல வந்து இணையதளத்துல வந்து 10 லட்சம் 15 லட்சம் போயிட்டே இருக்கு சேர்றவங்க அப்படிலாம் சொல்றாங்க. ஒரு பஸ்ஸை கிரியேட் பண்ணாரு. நிச்சயமா வந்து அண்ணாமலை வந்து முடிஞ்சு போச்சு அவர் கதை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஒரு மீடியாவை அட்ராக்ட் பண்ற ஒரு எபிலிட்டி இருக்கு. அப்புறம் பிஜேபி ஒரு பேகேஜுங்கிற மாதிரி அவர் வெளில வந்துட்டாரு. அது அவருக்கு கை கொடுக்குமா? ஒரு தமிழக அடையாளம், நேஷனல் அவுட்லுக்கு, பட் கேரக்டர் வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டியோடது அப்படிங்கிறாரு. எப்படி போகும் அவருடைய அரசியல் எதிர்காலம்? சார் ரொம்ப சிம்பிள் சார். நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ட்விட்டர் ஆர்மி இருக்கு, எக்ஸ் ஆர்மி இருக்கு அவருக்கு. ஓகே, அவரை வந்து பிளைண்டா சப்போர்ட் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. நான் எப்படி இந்த ஈக்குவேட் பண்ணுவேன்னா, வெள்ளையா இருக்கிறோம் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி முந்தி தமிழ்நாட்டில் இந்திரா காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் கண்ணு மூடின்னு போடுவாங்க. ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன் இப்ப கம்ப்ளீட்டா அண்ணாமலைக்கு போயாச்சு. கண்ணை மூடிட்டு எந்த தேர்தலும் இந்திரா காந்தி தான்ப்பா, காந்தி ஃபேமிலி, ராஜீவ் காந்தி தான்ப்பா, அவரு வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்ற மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஒரு கும்பல் போட்டுட்டே தான் இருக்கும். அந்த செக்ஷன் வில் மூவ் டுவர்ட்ஸ் அண்ணாமலை. அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. ஆனா எந்த இடத்துல நான் வந்து எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா, எனக்கு ஏஜ் 40க்கு மேலதான் இருக்கு, 42 தான், 43 தான், அதனால இளைஞர்கள்லாம் என் பின்னால வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுவாக்குல பேசுற பேச்சு தான். எலெக்ஷன் வரும்போது எல்லா யங்ஸ்டர்ஸும் இவருக்கு ஓட்டு போடுவாங்கன்றதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதுல ஒரு கேவியாட் நான் சொல்லிடுறேன். விஜய் விஷயத்துல நான் தப்பா போயிடுச்சு என்னோட கணிப்பு. அதனால கொஞ்சம் கார்டடாவே இருக்கேன் நான். இருந்தாலும் நான் சொல்றது பாயிண்ட் என்னன்னா, அவருக்கு வந்து எல்லா ஃப்ரீடமும் கொடுத்து பெருசா ஒன்னும் ப்ரூவ் பண்ணல. அசம்பிளி சீட் லாஸ், லோக்சபா சீட் லாஸ். லோக்சபா சீட் லாஸ் அப்படின்னா எல்லாருமே பழச மறக்கூடாது சார். ரிசல்ட் அன்னைக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஈவினிங் வந்து சொல்றாரு 1 லட்சம் வாக்காளர்கள் காணாம போயிட்டாங்கன்னு. சார் எலெக்ஷன் அன்னைக்கு தான் சார் முடிஞ்சிருக்கு. அன்னைக்கே அவருக்கு தெரியும் அவர் தோக்க போறாருன்னு. சோ அப்படி இருக்க ஒரு தலைவருக்கு இவ்வளவு பில்டப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எஸ், இஸ் பாப்புலர், நான் இல்லைன்னு சொல்லல சார். இன்னைக்கு வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா 2004 இருந்து 2014 வரைக்கும் கமலாலயம் எப்படி சார் இருந்தது? எப்படி இருந்தது? காக்கா கிடையாது, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க, கமலாலயம் செழிப்பா இருக்கு, அவங்களால நிறைய ஃபண்ட் பண்ண முடியும். ஒரு புது லீடரை கொண்டு வந்தாங்க, அவருக்கு அன்லிமிட்டட் அத்தாரிட்டி, கார்ட் பிளான்ச்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அன்லிமிட்டட் அத்தாரிட்டி கொடுத்தாங்க, அன்லிமிட்டட் ஃபண்ட்ஸ் கொடுத்தாங்க, அன்லிமிட்டட் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க. அவருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாரு. ஒரு பிக் ஆர்மி கிரியேட் பண்ணாரு சோஷியல் மீடியால. ட்விட்டர்ல அவருக்கு ஒரு பெரிய குரூப் இருக்கு. அவர் ஒரு கல்ட் ஃபிகரா, இவர் கல்ட் வாசஸ் காமன் மேன் சொல்றாரு. திஸ் இஸ் கோயிங் டு பி a cult versus another cult. கரெக்ட். எப்படி நீங்க வந்து அதை வந்து காமன் மேன் சொல்ல முடியும்? இவர் என்ன கக்கன் காமராஜரா? இவர் மேல என்ன ஒரு கரப்ஷன் குற்றச்சாட்டு இருக்கு? முனிசிபல் சேர்மனா கூட ஆனது கிடையாது, ஒரு முனிசிபாலிட்டி தேர்தலில் வின் பண்ணது கிடையாது. எவ்வளவு பிசினஸ்ல எல்லாம் ஈடுபடுறதுக்கு எங்கிருந்து பணம் வந்தது? எங்கேயுமே ஒர்க் பண்ணல. ஐபிஎஸ் இதெல்லாம் தான் இந்த இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ஓட்டு போட்ட கும்பல் இதெல்லாம் தான் யோசிக்கணும் சார். அப்புறம் அவரு நீங்க 2 விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். அவர் படிச்சிருக்காரு, நல்ல காலேஜ்ல இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஐஏஎம்ல எம்பிஏ, அப்புறம் ஐபிஎஸ், அந்த போலீஸ் வேலையில ஒரு கெத்து காமிச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு பிளஸ் ஆகாதா? ஒரு ஆஸ்பிரேஷனல் கூட்டம் ஒன்று இருக்குல்ல, ஏன்னா அவர் டார்கெட் பண்றது இந்த ஆஸ்பிரேஷனல் கூட்டம். விஜய்க்கு இல்லாத அட்வான்டேஜ் இவரோட படிச்ச பேக்ரவுண்டு. என்ன அவர் மாதிரி நிறைய இளைஞர்களுக்கு அது ஒரு கனவு.
இந்த மாதிரி நல்ல காலேஜ் இன்ஜினியரிங் படிக்கணும், ஐஎம் படிக்கணும், யூபிஎஸ்சி எழுதி கிராக் பண்ணணும், அதெல்லாம் செஞ்சிட்டதுனால அந்த ஒரு ஆஸ்பிரேஷனல் க்ரௌடுக்கு ஒரு ஹீரோவா இவர் வந்து ஒரு 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 ஐடலா இருக்க மாட்டாரா? அது அவருக்கு ஒரு வாக்குகளை பெற்று தராதா? Sir, in fact, I actually like educated people come into politics. It's always good. In that aspect, I am 100% in agreement that Annamalai should do what he wants to do. He's a youngster and he's an educated person. So, educated person should enter into politics. அது எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அது அண்ணாமலைக்கும் பொருந்தும். So, but education alone will not qualify you as a very popular leader. And a leader who can actually energize people to win elections. Sir, election win பண்றது ஒரு ஆர்ட் சார். அது அவ்வளவு ஈஸி கிடையாது. சார், நீங்க கோயம்புத்தூர்ல அவர் தோத்திருந்தா கூட அவர் வாங்கின வாக்குகள் ஏடிஎம்கே தனியான ஏடிஎம்கேயோட பேஷன் அது. அங்க வந்து இவர் செகண்ட் பிளேஸ்க்கு போனாரு. நிச்சயமா சைசபிள் வாக்குகள் வாங்கினாரு. எல்லாமே அவருக்கு வந்த வாக்குகள். நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். எஜுகேட்டடா இருந்ததுனாலே மக்கள் வந்து விரும்பிட மாட்டாங்க. பட் அவருக்கு அந்த பாப்புலாரிட்டி இருக்கே, அவர் மக்களோட கனெக்ட் ஆகுறாரு. அவர் வந்தா அந்த இடத்துல ஒரு பஸ் கிரியேட் ஆகுது. எல்லா சாதியை சேர்ந்தவங்களும் அண்ணாமலை ஒரு மெசையா மாதிரி நம்மளை காப்பாத்த வந்திருக்காரு, அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, இளைஞர் அப்படின்லாம் சொல்றாங்களே, அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ண முடியுமா? இக்னோர் பண்ண முடியுமா? ரொம்ப சிம்பிள் சார். எலெக்ஷன்ல வந்து செகண்ட் பிளேஸுக்கு பெருசா எதுவும் அவார்ட்லாம் கிடையாது. சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின வாக்கே அவர் வாங்கல. சிம்பிள். நீங்க பாஜக வளர்ந்துடுச்சுன்னா உங்களோட பேஸ்டியன்ல உங்களோட கம்யூனிட்டி, நீங்க நர்ச்சர் பண்ண கம்யூனிட்டி, உங்க பின்னாடி வந்த கும்பல், உங்களுக்குன்னு ஒரு ஆர்மி, உங்களுக்காக உழைச்சவங்க, மற்ற தொகுதியெல்லாம் 10 பேர் உழைச்சாங்கன்னா இந்த தொகுதியில 1000 பேர் உழைச்சாங்க. உங்களுக்கு 1000 பேர் போஸ்டர் ஓட்டுனாங்க. நீங்க ஒரு சிபிஆர் வந்து 2014ல வாங்கின வாக்குகள் வாங்கலன்றீங்க. வாங்கல. என்ன வாட் இஸ் சார்? எல்லாமே வந்து நீங்க வந்து ஒரு வேலிட் ஆனஸ்ட் கம்பேரிசன் இருக்கணும். எதுலையுமே ஒரு இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டி இருக்கணும், ஒரு இன்டெலெக்சுவல் ஆனஸ்டி இருக்கணும். உங்களால சிபிஆர் நம்பர்ஸே உங்களால பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது நீங்க வந்துட்டு நான் வந்து இவ்வளோ லட்சம் ஓட்டல சார். ஃபர்ஸ்ட் கோ பேக் டு மை பாயிண்ட். எலெக்ஷன் முடிஞ்சு 6 மணிக்கு நீங்க வந்து 1 லட்சம் ஓட்டு காணாம போச்சுன்னு சொல்றது எப்படி சார் நல்ல லீடரா இருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பேசினா கூட பரவாயில்ல. 1 லட்சம் ஓட்டு காணாம போச்சுன்னா 1,40,000 ஓட்டு தோத்தாரு அவரு. இஃப் மை மெமரி சர்வ்ஸ் மீ ரைட், above 1 lakh, that I know, எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எனக்கு வந்து சார் எந்த லீடருக்குமே வந்து பிளேட்டன்ட் லைஸ் எனக்கு பிடிக்காது சார். யூ கேன் பிளே ஆன் தி கிரே லைன், கிரே ஏரியா, பட் பிளேட்டன்ட் லை ஐ டோன்ட் லைக். நிறைய பண்ணிருக்காரு. நானே ஒரு வீடியோல பேசியிருக்கேன். அவரை கேளுங்க எவ்வளவு புக் படிச்சாருன்னு. அவர் எவ்வளவு புக் படிச்சிருக்காருன்னு சொல்லுங்க. அவர் லைஃப்ல 20 30 வாய்க்கு வந்தது அடிச்சு விட வேண்டியது. என்ன கேட்கறவன் கேனா என்ன வேணா சொல்றது. கரெக்ட். அதே மாதிரி இன்னொன்னு சார், அவர் மேல அவரு கிரெடிபிலிட்டியே கிடையாது. அவரு இன்னொன்னு ரொம்ப ஒருத்த வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னாதான் சார் நல்லவன். எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்றவங்க எப்படி சார் நீங்க நம்ப முடியும்? எக்ஸாக்ட்லி கூட இருக்கும்ல. எக்ஸாக்ட்லி இதைதான் நான் எல்லாருக்கும் சொல்ல வரேன். எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியணும் அவசியமே கிடையாது. சில கொஸ்டின் கேட்கும் போது நீங்க சொல்லலாம், சார் இதை பத்தி எனக்கு தெரியாது, நான் வந்து படிச்சுட்டு வந்து வேணா சொல்றேன், இதுல எனக்கு நோ கமெண்ட்ஸ், ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லலாம். அது சொல்ல மாட்டாங்க. எப்படி பணம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்றேன். ஆமா, நீங்க அதுல ரொம்ப தெளிவா சொல்லிடுவீங்க. ஆனா அதை நீங்க அண்ணாமலைட்ட சொன்னீங்கன்னா அவர் போய் தான் சொல்லுவாரு எனக்கு தெரியாதுன்னு. ஆமா, புக் எழுதுறதுக்கு பேசுவாரு. அவ்வளவுதானே, பணம் தானேங்கண்ணா பண்ணணும், வாங்கண்ணா உட்காருங்கண்ணா அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்ல பத்தி பேசுறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் திரு ரகு அவர்களே, நீங்க மீடியால இருக்கீங்க, ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கீங்க, அரசியல் விமர்சகரா இருக்கீங்க, எல்லாம் ரைட்டு. உங்களை மாதிரி ஆளுங்களை ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அந்த மாதிரி அவர் ட்ரீட் பண்றது எனக்கு பிடிக்காது சார். யாரும் இருந்துட்டு போட்டோம் சார், யாரும் தான் இருந்துட்டு போட்டோம். அது வந்து ஒரு கட்சி நடத்துற சேனலா இருக்கட்டும், இல்ல ஒரு யூடியூபரா இருக்கட்டும், உங்களுக்கு யார் சார் அந்த அதிகாரம் கொடுத்தாங்க? நீங்க 20 ரூபாய்க்கு வரீங்க, 10 ரூபாய்க்கு வரீங்கன்னு சொல்றது உங்களுக்கு யார் சார் அதிகாரம் கொடுத்தாங்க? நாங்க திருப்பி கேட்கலாம்ல, உங்களுக்கு யார் வீட்டு வாடகை கட்டுறாங்கன்னு. கரெக்ட். நாங்க திருப்பி கேட்கறது எவ்வளவு நேரம் சார் ஆகும்? நீங்க வேலிட் பாயிண்ட். நான் வந்து நிறைய டிபேட்லயே சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு முறை வந்து குமுதம் டிஜிட்டல் நினைக்கிறேன், ஒரு சின்ன பையன் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு, அவரை வீடியோ இன்டர்வியூ.
டைம் தாண்டி போயிடுச்சோ என்னவோ, அல்லது அவரு ரொம்ப ஒரு கடினமான, ஹார்ஷான கேள்விகள கேட்டாரோ தெரியல. இவரு எழுந்து நின்னு சார், ஹி மேட் தட் பெர்சன் த யங்ஸ்டர் கவர் சார் இன் ஃபியர். அவ்ளோ ஒரு இன்டிமிடேட்டிங்கா, "என்ன நீ கேள்வி கேட்கிற? உங்க ஓனர் வரதராஜன் எனக்கு தெரியும். எங்க ஊர்க்காரரு அவரு. அவருக்காக நான் உன்ட்ட பேசுறேன்." அந்த மாரி ஒரு டோன் சார். அன்னைக்கே எனக்கு இந்த ஆள் மேல ஒரு பெரிய வெறுப்பு வந்துச்சு. எப்படி சார்? அதாவது எனக்கு வந்து ரிப்போர்ட்டர் கிட்ட ஓனர் பத்தி பேசுறது புடிக்கவே புடிக்காது சார். ஏன்னா ரிப்போர்ட்டர்ங்கிறவன் ஒரு ஃபுட் சோல்ஜர். பல இடங்களுக்கு போயிட்டு ஒரு குறைஞ்ச சம்பளத்துல, ஒரு சின்ன வயசுல செய்திகள் எடுக்க போறவன். அவன்ட்ட போன உடனே உன் ஓனர தெரியும். அவரு எப்படி இருக்காருன்னு கேட்கிறது. அது ஒரு இன்டைரக்ட்டா சொல்லி காமிக்கிறது. என்ட்ட நீ என்ன தப்பான கேள்விலாம் கேட்டுறக்கூடாது. என்ன நீ வந்து வேற மாரி அணுகணும்னு ஒரு மெசேஜ் அனுப்புறது. அந்த பையன அவர் ட்ரீட் பண்ண விதம், அதே மாரி அவர மட்டும் இல்ல, நெறைய பேர பல பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் மீடியாவ வந்து ரொம்ப இகழ்ந்து பேசியிருக்காரு. பிலோ த பெல்ட் போயிருக்காரு. அதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லியே ஆகணும். என்னங்கண்ணான்னு சொன்னா நல்லவராயிட முடியாது. பணிவானவர் ஆயிட முடியாது. உண்மையிலேயே மனசுலேருந்து வரணும்ல. யாரையும் யாரும் வந்து இன்சல்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் கிடையாது. Exactly. கரெக்ட்டா You பாயிண்ட். don't have any right to insult a person who's asking a question. Either you answer the question or you just say no comments. ம், ம். That is the very ethical way to handle press. தேங்க் யூ ஃபார் ஸ்பீக்கிங் அப் ஃபார் மை ட்ரைப். இப்ப நானே Yes, பேசுறது வந்து அது வந்து என்னடா அது, இவன் அந்த கம்யூனிட்டில இருக்கான் அதனால பேசுறான்னு நினைப்பாங்க. நீங்க பேசுறது வந்து நம்ம வியூவர்ஸுக்கு அது எவ்வளவு பெரிய தப்புன்னு தோணும். நானும் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அண்ணாமலையோட ஈகோ, அந்த அரகன்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப எரிச்சலாகவும் இதுவாகவும் இருக்கும் சார். அது தப்பாகவும் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் சொல்ல மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த மைக்கேல் பட்டனம் இஷ்யூல நீங்க அந்த இஷ்யூவே போதும் சார். யூ ஷுட் பி டிஸ்குவாலிஃபைட். ஆமா, கரெக்ட். எப்படி சார் ஒரு 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 சின்ன விஷயத்த எந்தவித ஆதாரமும் இல்லாம கன்வர்ஷன் நடக்குதுன்னு எப்படி சார் ஒருத்தன் ஆமா, சொல்லலாம்? யார் சார் அந்த சொல்ல அதிகாரம்? முடியாது. சின்ன விஷயம் சொல்ல முடியாது. ஒரு குழந்தை இறந்திருக்கு. ஆனா அந்த குழந்தை இறப்ப வந்து அரசியலாக்கி, மத சாயம் பூசி, இல்லாத மத இத இல்ல பிரச்சனையை உருவாக்க பார்த்தது. நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சின்ன விஷயம்னு சொன்னது வந்து ஒரு அக்யூசேஷன் சின்ன விஷயம். செத்து போனதை நான் சின்ன விஷயம்னு சொல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான். ஆனா நான் சொல்றது அந்த அக்யூசேஷன், there was an accusation that conversion might have been involved in it. அந்த அக்யூசேஷன் இஸ் relatively a smaller issue than the death. ஆமா, அதாவது அந்த விஷயத்துல எல் முருகனோ அல்லது வந்து சிபி ராதாகிருஷ்ணனோ தமிழிசையோ இருந்திருந்தா அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. உங்களை யாரு பேச சொன்னது? இப்ப வந்து இந்த இயக்கம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் எல்லாருக்கும் பொதுவானவன், மதச்சார்பின்மை கூட பேசுவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப ஏன் பேசுன? அதுக்கு பதில் சொல்லு. இல்ல சிபிஐயே சொல்லிடுச்சே மத ஆங்கிள் இல்லைன்னு. எக்ஸாக்ட்லி. இவங்க வச்ச சிபிஐ தான் ஓணுன்னு சொன்னாங்க. அதை தைரியமா சிபிஐ கொடுத்தாங்க. தைரியமா பண்ணுங்கப்பா சிபிஐன்னு. சிபிஐ அங்க இருக்கிற லோக்கல் பிஜேபி ஆள இது மாதிரி நடக்கலன்னு சொல்றாரு. இவர் எங்கிருந்தோ குதிச்சு வந்து அங்க நடந்திருக்குன்னு சொல்லி அதை வந்து ஒரு 4 பிரஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு அதுக்கு சில யூடியூபர்ஸ் குதிச்சு கோலாகலமா கொண்டாடினாங்க. சில பேர் சாணக்கியத்தனமா நடந்துட்டாங்க. கரெக்ட். ரொம்ப அப்படியே ரொம்ப புத்திசாலித்தனம் நினைச்சிட்டு ரொம்ப சில சாணக்கியர்களும் சில கோலாகலமா சுத்துறவங்களும் சுத்திட்டு இருந்தாங்க. அதையே உருட்டிட்டு இருந்தாங்க ஒரு 2 வாரத்துக்கு. இது உடனே டெல்லியில இருந்து ஒருத்தர் வேற ஒரு பெரிய மனுஷர் வந்து நாளைக்கு இதுவாயிடும் நாளைக்கு இதுவாயிடும் வேற டெல்லியில இருந்து ஒரு பெரிய மனுஷர் வேற பேசிட்டு இருந்தாரு அதை பத்தி டெய்லி. இதெல்லாம் வந்து எப்படி ஒரு சமுதாயத்துக்கு கெடுதல், சமுதாயத்துக்கு ஒரு பெரிய கெடுதல். இல்ல இல்ல நான் வந்து கேட்கறவங்களுக்கு புளிச்சு போற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் சார் இந்த விஷயத்த. பல டிபேட்ஸ்ல பேசியிருக்கேன். அது கவர்மெண்ட் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கணும். இவர் மத கலவரத்தை தூண்டினாரு. அவரு வந்து இப்ப நல்ல வேஷம் போடுறாரு. நான் எல்லாருக்கும் பொதுவானவன். சார் நான் ஒரே ஒரு கேள்விதான் சார் கேட்பேன். தமிழ்நாடு தான் முக்கியம், தமிழ் மக்கள் தான் முக்கியம். அந்த லாங்குவேஜ்ல தேசிய கட்சிகள் பேச மாட்டேன்றதுன்னு சொல்றாரு இல்ல. இவர் தானே சார் அந்த தேசிய கட்சியோட மாநில தலைவர். இவர் தானே சார் போய் தேசிய கட்சியை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கணும். இந்த மாநிலத்துக்கு இப்படிதான் பேசணும்னு இவர் தான் சார் சொல்லணும். அவர் சொல்லுவாரு, நான் பல முறை முயன்றேன், அது வந்து எங்களுக்கு அந்த மாதிரி மாத்த முடியல. அவங்களோட அஜெண்டா எப்படி ஹேமந்த பிஸ்வா சர்மா எப்படி மாத்த முடிஞ்சது? சுவேந்து அதிகாரி எப்படி மாத்த முடிஞ்சது? இல்ல அவங்கலாம் எக்ஸ்ட்ரீம் ரிலிஜியஸ் போலரைசேஷன்ல பயன்படுத்துறாங்க. ரிலிஜியஸ் போலரைசேஷன் தான் தலைமை கிட்ட போய் சில விஷயங்களை கொண்டு போனாங்கல்ல. ரெவடி கல்ச்சர்னு சொன்னாரு மோடி. ஹேமந்த் பிஸ்வா சர்மா கடைசியில காசு கேட்டாரு இல்ல. நிதிஷ் சர்மாவும் நம்ம மத ஆங்கில பொறுத்த வரைக்கும் அங்க முஸ்லீம் பாப்புலேஷன் அல்லது இந்து முஸ்லீம் சார் மதம் மட்டும் இல்லையே சார். இப்ப நீங்க மதம் மட்டும் இல்லையே, வசதியா போயிடுச்சுன்னு சொல்றேன். இல்ல சார் மதம் மட்டும் இல்லையே. இப்ப தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீட் நீங்க நிறுத்திருந்தீங்கன்னா
நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லலாம். இல்ல அது கரெக்ட்டா? வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்குலாம் அந்த பேர் போகும். பிஜேபிக்கு போறத விட ஸ்டேட் நாங்க கவர்மெண்ட் சொல்றது போனாலும் சார் ஸ்டேட் கவர்மெண்ட் போனாலும் நீங்க வெளில தானே சார் போனீங்க. நீங்க வந்து அசெம்பிளில ஓட்டு கூட போடலையே சார். நீட் வேணுமா வேணாமான்றதுக்கு. அப்புறம் நீங்க இன்னொன்னு, அவருக்கு இருந்த அசாத்திய பவர்ஸ்க்கு அவர் எத்தன பேர லீடர்ஸ உருவாக்குனாரு? இப்ப என்னமோ நான் லீடர உருவாக்குவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்றாரு. அவர் இருந்த 4 வருஷத்துல என்ன பெருசா லீடர்ஸ உருவாக்குனாரு? புது லீடர்ஸ வந்து அவரு கண்டுபிடிச்சாரு. தமிழ்நாடு பிஜேபில. யாராவது ஒருத்தர் சொல்லலாமா நம்ப? யாராவது இருக்காங்களா அது மாரி? நல்ல கேள்வி கேட்டீங்க. இன்ஃபாக்ட் நான் இத பேசலாம்னு இருந்தேன். அவர் அத மட்டும் சொல்லல. வந்து நிரந்தர எம்எல்ஏ கிடையாது, நிரந்தர மந்திரி கிடையாது, நிரந்தர இதுன்னு கிடைக்காது. இத நேஷனல் பாஜக கிட்ட சொன்னாராமா? அவங்க இப்ப மாநில தலைவரா இருந்தபோது நிரந்தர பிரதமர் கூடாது, நிரந்தர உள்துறை அமைச்சர் கூடாது, நிரந்தர இல்ல சார். ஃபைனான்ஸ் தனியா மினிஸ்டர் வந்து கூடாது. தான் செய்ய முடியும். பிஜேபில ஆ? இருந்து எப்படி செய்ய முடியும்? இல்ல போய் பிஜேபில இருக்கும்போது சொல்லலாம்ல. சார் இப்போ உங்களுக்கு கொள்கை இதுதான்னா, உங்க கொள்கைய போய் சொல்லியிருக்கலாம்ல அவங்ககிட்ட. அவர் நிரந்தர சொன்னாருன்னா, சார் அவர் பண்ணல. அப்படி இல்லைங்கன்னா, நம்ம ஒரு இயக்கத்துல இருக்கும்போதுன்னா, அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு, விதிமுறைகள் இருக்கும். அத கேட்டு ஆ, நம்ம ஒரு சோல்ஜரா இருக்கணும். ஆ. அதனால தானே வெளில வந்திருக்கிறேன். என்னோட திட்டத்த சரி, அமல்படுத்துறதுக்காக தான் வெளில வந்திருக்கேன்னா, அப்படிம்பாரு. சரி. நீங்க 3 நாள் அங்க எதுக்கு நின்றீங்க அப்போ? வெளில வரதுக்கு எதுக்கு 3 நாளு? டெல்லியிலேயே 3 நாள் எதுக்கு சார் இருக்கணும்? நான் சொல்றேன். சரி. நீங்க சொல்றேன். இல்லங்கண்ணா, நீங்க அங்க நெகோஷியேட் பண்ணியிருந்தீங்கண்ணா 3 நாளு. மாநில பதவி கேட்டீங்கண்ணா, அதனால தான் இருந்தீங்கண்ணா. இல்லன்னா நீங்க எதுக்குண்ணா ரெசிக்னேஷன் குடுத்து திருப்பி வரது எதுக்குண்ணா 3 அவரு நாளு? போங்கண்ணா, அவரு அமித்ஷா போங்கண்ணா அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான். நீ கிளம்புனா அமித்ஷா நீங்க அப்படின்ட்டாரு. போங்கண்ணான்ட்டாருல்ல. நீங்க வந்து 3 நாள் நெகோஷியேட் பண்ணீங்களாண்ணா? எதுக்குண்ணா நெகோஷியேட் பண்ணீங்க? சார் அ ஃபைனலா நம்ம நெறைய அவருடைய நெகட்டிவ்ஸ பேசிட்டோம். ஏன்னா ஏற்கனவே நெறைய பேர் திட்டுறாங்க. "ஏய்! உனக்கு என்ன தெரியும் அண்ணாமலைய பத்தி? அவரு 8,00,000 வாங்குனாரு உனக்கு தெரியுமா? ஏய் அவரு தான் ஏன் சொன்னாரு. அ ஆ யாரோ எக்ஸாக்ட்லி. நண்பர்கள் அப்படின்னு. அவரு அவரு வந்து ரியல் எஸ்டேட் தொழில்ல வந்து பங்குதாரரா இருக்காருன்னு உனக்கு ப்ரூஃப் இருக்கா? ஏய் அதுவும் அவரு தான் ஏன் சொன்னாரு. அதெல்லாம் வந்து அது மாரி அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் நம்ம சேனல்ல பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும். நம்ம அவருடைய நெகட்டிவ், அவருடைய டவுன் சைட்லாம் பேசிட்டோம். கேன் ஹி மேக் அன் இம்பாக்ட்? அதாவது இது திமுக, அதிமுகவுக்கு ஏதாவது செய்தி இருக்கா? அவங்க முழிச்சுக்கணுமா? ஏன்னா இப்ப ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே கிடையாது. யூத்துக்கு வந்து அவங்க ரிலேட்டே பண்ணிக்க முடியாது. டிஎம்கேல வந்து என்னன்னா, யூத்ன்னு கேட்டா அவங்களோட வாரிசுகள் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அருண் நேருவோட பையன், துரைமுருகன் பையன், பெரியசாமி பையன், எல்லாரோட பையனையும் நிறுத்தி யூத்த பாருங்க அப்படிம்பாங்க. சாதாரண மனிதர்கள்லாம் அங்க வர முடியாது. எல்லாம் மன்னர் பரம்பரை யூத் தான் வர முடியும். அங்கேயும் ஜென்சின்னு ஒரு கூட்டம் போடுறாங்க. அதுல எல்லாம் வயதான ஆட்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. டிஆர்பி ராஜா வந்து என்னமோ சாம்பியன் மாரி போய் பேசுறாரு. ஸோ அவங்களும் முயற்சி செஞ்சாலும் ஏடிஎம்கேவோட பெட்டர் அவ்வளவுதான். ஆனா விஜய் பக்கத்துல வர முடியாது. யூத் அப்பீல்ல. பட் அண்ணாமலைக்கு வந்து அது கை கூடுமா? கொஞ்சம் பாசிட்டிவ் விஷயத்தையும் பார்ப்போம். ஏன்னா அவருக்கு இருக்கிற பிளஸ்ஸையும் நம்ம பாசிட்டிவ் பேசணும். விஷயம்னா நான் முதல்லயே சொல்லிட்டேன். ஹி இஸ் அ வெரி வெல் எஜுகேட்டட் மேன் அண்ட் ஹி கேன் ஸ்பீக் வெரி கிளியர்லி ஆன் செவரல் இஷ்யூஸ். ஸோ ஐ டூ பிலீவ் தட் ஹி ஹாஸ் அ சான்ஸ் டு கெயின் சம் ட்ராக்ஷன். பட் நீங்க வந்து ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் தேர்தல்னு வரும்போது அவரு முதல் எலெக்ஷன்ல 2029 வராரா 2031 வராருதா முதல் கேள்வி அதுதான். 2029 லோக்கல் பாடி எலெக்ஷன்லயே வந்துருவாரு. லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு வந்துடுறாரு. வந்து எனக்கு வந்து லோக்கல் பாடி கூட எனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல. 2029 வராருன்னா யாருக்காக வராரு, எப்படி வராரு, என்ன அவருடைய திட்டம் என்ன? இது நேஷனல் எலெக்ஷன். அவரோட பிஎம் யாரு? மோடியா, ராகுல் காந்தியா, இல்ல கெஜ்ரிவாலா, இல்ல அகிலேஷ் யாதவா? யார் அவரோட பிரதமர் வேட்பாளர்? நம்பர் 1. நம்பர் 2, விஜய் அவர்கள் தைரியமா வந்து தனியா நின்னாரு 234லயும். நீங்க தனியா நிக்க போறீங்களா? இல்ல கூட்டணியோட இருக்க போறீங்களா? கூட்டணியோட நிக்க போறீங்கன்னா உங்களுக்கு ஒத்து வந்த கட்சி யாரு? நீங்க இப்ப தமிழ் ஆளாகிட்டீங்க. தமிழ்நாடு சென்ட்ரிக்கா வந்துட்டீங்க. உங்களுக்கு கூட்டணிக்கு ஒத்து போற கட்சிகள் எது எது? தினகரனா, பாமகவா, அதிமுகவா, பாஜகவா, திமுகவா, இல்ல நீங்களும் தமிழ் இவரு மணியன் நம்ம அவரை மாதிரி நானும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஒரு கட்சி ஏக்கம் இருக்கு. அதே மாதிரி ஜி.கே. வாசன் மாதிரி நானும் ஒரு கட்சி வச்சிருக்கேன். நானும் அப்படியே நடத்திட்டு போறேன். அது மாதிரி இருக்க போறீங்களா? இல்ல ஒரு கூட்டணி வச்சு இல்ல இப்போ இந்த ஒரு அவரு பிஜேபியுடைய அவருடைய தொடர்பு வந்து அவர் கழுத்த சுத்தின பாம்பா? அது அவர் பின் தொடருமா அது? என்னதான் அவர் வந்து நான் பிஜேபி வேற, நான் எல்லா கட்சியும் டீல் பண்ற மாரி தான் பிஜேபி டீல் பண்ணுவேன்னு சொன்னாலும், அவர் பிஜேபியோட ஏஜென்ட். பிஜேபி சொல்றதா செய்ய போறாரு.
அவரை ஏவி விட்டுருக்கிறதே பிஜேபி தான். தமிழ்நாட்டுல அவங்க தனியா வளர முடியலங்கிறதுனால இவரை இறக்கி விட்டுருக்காங்க. நாளைக்கு போய் சேர்ந்துருவாரு. இவர் அமித்ஷா மோடி எதிர்ப்பாரா? அவங்க உருவாக்குன கிரியேஷன் தானே இவரு. இப்படிலாம் பேசுறாங்களே. அதுலேருந்து தப்பிக்க முடியுமா? சரி, ஆக்சுவலி இன்றைய நிலையில அவர் வந்து பிஜேபியோட பி டீம் நம்ம இப்ப சொல்லக்கூடாது சார். டு பி ஃபேர் டு ஹிம், அவருடைய ஆக்ஷன்ஸ் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அவருடைய ஆக்ஷன்ஸை பார்த்துட்டு தமிழ்நாடு சென்ட்ரிக்கா என்னென்னலாம் பண்றாருன்றதை பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் அவர் பிஜேபியோட பி டீமா இல்லையான்னு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம அந்த ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கணும். ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து நான் வந்து தனி, நான் இந்த கட்சியோட சார்பில் இல்லைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து தான் அவங்களோட நடவடிக்கைகள் தான் டிசைட் பண்ணும் அவர் பி டீமா இல்லையான்னு. அவர் நாளைக்கு வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி பத்தி என்ன பேச போறாரு, நீட் பத்தி என்ன பேச போறாரு, திருப்பி இந்த ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன் இஷ்யூல திருப்பி இந்த பொய்யை சொல்றதுக்கு பதிலா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு எப்படி அவர் காண போறாரு. ஓகே, அதே மாதிரி நம்ம ஏன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கச்சத்தீவு மீட்போன்னு சொல்றதுலாம் ஒரு பொய் சார். அது மீட்கவே முடியாது. அது வந்து எதுக்கு கொடுத்தாங்கன்றதும் புரியாம நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. கார்த்தி சிதம்பரம் ரொம்ப கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அந்த கச்சத்தீவு எப்படி போச்சு, ஏன் போச்சு, நம்மளோட நன்மைக்கு தான் போச்சுன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. நேயர்கள் வேணா அந்த கார்த்திக் சிதம்பரத்தோட அந்த இதை பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கலி அவர் சொல்றது கரெக்ட். ஸோ இந்த கச்சத்தீவுலாம் நமக்கு கிடைக்காது. அதை தவிர என்ன பண்ணலாம் மீனவர்களுக்கு, அதை கொண்டு வரணும். ரைட். இப்போ வந்து காவேரி இஷ்யூல உங்களுக்கே தெரியும், அவங்க வந்து ட்ரிபியூனல் ஃபார்ம் பண்ணாம ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணாங்க. அதுல என்ன அவருடைய கருத்து என்ன? அதுல இப்ப முல்லை பெரியார் இஷ்யூ வரப்போகுது, அதுல என்ன அவருடைய கருத்து? நாளைக்கு வந்து இப்ப சொல்லுவாங்க எஜுகேஷன் நீங்க வந்து அந்த பிஎம் ஸ்ரீ இது எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஃபண்டிங் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவர் என்ன பண்ண போறாரு? சப்போர்ட் பண்ண போறாரு. அதாவது அவர் 3 லாங்குவேஜ் பத்தி பேசியிருக்காரு. ஓவராலா 3 லாங்குவேஜ் தப்பு கிடையாதான். அது இந்த 9வதுல இன்ட்ரடியூஸ் பண்றதுதான் தப்பான். அவனுக்கு டைம் இல்ல, அவன் வந்து திடீர்னு சொல்லிட்டீங்க, இப்ப இருக்காதுன்னு நினைச்சோம், அதை கொண்டு வந்துட்டீங்கன்றாரு. ஆனா 6ல இருந்து கொண்டு வரலாமா? அப்ப நீங்க வந்து நீங்களும் அதே மத்திய கட்சிகள் பேசுற மாதிரி தானே பேசுறீங்க, தமிழ்நாட்டு கட்சி மாதிரி பேசலையே. அப்புறம் எஸ்கே முக்கியமான கேள்வி, இப்போ அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஃபாலோயிங் வந்தது அவரோட ரைட் விங் ஐடியாலஜினால. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பிராமணர்கள் வந்து அண்ணாமலையை ரசிக்க ஆரம்பிச்சாங்க, அவரை ஃபேன் ஆனாங்க. என்ன காரணம்? வந்து கன்வர்ஷன்லாம் பற்றி தாறுமாறா பேசினது. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தெரியாத விஷயம் தெரிஞ்ச மாதிரி பேசினது. அப்புறம் தீவிர இந்துத்துவ ஆதரவாளராக அவரை காமிச்சிக்கிட்டது. இப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் பிஜேபியில் இருந்ததுனால அப்படி ஒரு வேஷம் போட்டேங்கிற மாதிரி சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஆனால் அது அப்படி வேஷம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இப்போ அவர் அந்த கோர் இந்துத்துவ சப்போர்ட்டர்ஸ்லாம் அவரை விட்டு விலகலாம்ல. அந்த இளைஞர்கள்லாம் வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயே மேற்கு மாவட்டங்கள்லேயே அவருடைய இந்துத்துவ ஆங்கிள் பிடிச்சி வந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம். இவருக்கு முன்னாடியே அங்கே பிஜேபி ஃபேமஸ். சிபிஆர் வந்து இதுலேயே ஜெயிச்சிருக்காரு, 1990 ஜெயிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் தான் போய் அங்கே பிஜேபி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணல. அந்த இளைஞர்கள்லாம் கூட பின்வாங்கலாம்ல. இவர் வந்து நான் வேற மாதிரி போறேன், எல்லாரும் ஒன்று, நம்மள ஒத்துமையா இருக்கணும்னு சொன்னா, இதுக்காக நான் உன்னை ஃபாலோ பண்ணலையா, நான் ஏன் உன்னை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கலாம்ல. ஆக்சுவலி அவருடைய கோர் சப்போர்ட்டர்ஸ் இந்த விஷயத்துல நான் வந்து அண்ணாமலைக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு சார். அவருடைய கோர் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இன்ஸ்பைட் ஆஃப் இந்துத்துவா அண்ணாமலை மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு சார். அவங்க இந்துத்துவ ஆளா இருக்கலாம், நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி பிராமணர்கள் சில பேர் அவர்கிட்ட போனாங்க, ஏன்னா அவர் இதெல்லாம் பேசுறாருன்னு சொல்லி அந்த சமுதாயத்தை ஆளுங்க. இன்னைக்குமே விஜய்க்கு கூட ஓட்டு போட்டுருக்காங்க நிறைய பிராமணர்கள். அவங்களுக்கு அண்ணாமலை மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அண்ணாமலை ஒரு பெரிய லீடரு, கரிஸ்மேட்டிக் லீடரு, he knows everything, he's a smart guy, he will deliver ன்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி பிராமணர்களும் அவர்கிட்ட போவாங்க சார். ஏன்னா அவருக்குன்னு ஒரு கோர் சப்போர்ட்டர்ஸ். நம்ம என்ன ஃபேக்ட்ஸ் எடுத்து வச்சாலும், இப்ப நம்ம சொல்றோம் அவர் இவ்வளவு புக்கு படிச்சேன்னு சொன்னாரு, அது தப்பியான்னு அதை கூட ஒத்துக்க மாட்டாங்க அந்த கும்பல். கண்ணை மூடிக்கொண்டு எப்படி இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி கண்ணை மூடிக்கொண்டு வைஜெயந்திமாலா பாலிக்கு ஓட்டு போட்டாங்களோ சவுத் மெட்ராஸ்ல எராஷனுக்கு அகைன்ஸ்டா, அப்படி ஓட்டு போடுவாங்க அண்ணாமலைக்கு. அந்த கும்பல் எப்படியும் இருக்கும். அந்த செக்ஷன் அண்ணாமலையை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் பாஜகவுக்கு போயிட மாட்டாங்க. இதுல நான் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பாக்குறேன்னா, அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டியை கார்வ் அவுட் பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆக போறது பாஜக ஓட்டு தான். ஃபர்ஸ்ட் அவரோட பாஜக ஓட்டு தான் அஃபெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் இந்துத்துவா பண்ண ஏடிஎம்கே ஓட்டு அஃபெக்ட் ஆகும். மூணாவது திமுக ஓட்டும் அஃபெக்ட் ஆகும்.
எனக்கு தெரிஞ்சு கடைசியா தான் டிவிக்கு ஓட்டு அஃபெக்ட் ஆகும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா சார். டிவிக்கு பொறுத்த வரைக்கும் சார், இன்னைக்கும் நான் சொல்றேன், அது ஒரு தனி மனித பிம்பத்தினால விழுந்த ஓட்டு. அவ்வளவு சீக்கிரம் அது வந்து கரையாது கரையாது. ஆனா அது 35% அதுவா அப்படின்னா இல்ல. அது ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவலுக்கு கீழ அவங்க போகவே மாட்டாங்க. அதாவது ஒரு பேஸ், ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் பேஸ் இருக்கு. அதனால அது ஆடவே ஆடாது. அதுல ஆடாது. ஆனா அது 35% கிடையாது. அது எவ்வளவுங்கிறது நமக்கு வர சில எலெக்ஷன்ல தான் தெரியும். நம்ம ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. இதுதான் அவரோட பேஸ்ன்னு. ஆமா, ஆமா. நல்ல பாயிண்ட் சார். எக்ஸலென்ட், அது எக்ஸலென்ட் ஒரு பாயிண்ட். 2029, 2031 வரும்போது நமக்கு தெரியும் அவரோட பேஸ் நிறைய என்ன. நிறைய நிறைய சூப்பர் பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. நான் ஃபைனல் கொஸ்டினா வச்சுக்கிறேன். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. 20 நிமிஷம் சொன்னா 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓ சாரி. ரீசெண்டா வந்து சுகாதா ஸ்ரீனிவாச ராஜு அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பத்தி ஒரு அருமையான லைன் எழுதியிருந்தார். ஐ திங்க் அது கரெக்டா அந்த எசன்ஸை பிடிச்சிட்டாருன்னு தோணுது. இந்த இந்த 2026 எலெக்ஷன் saw the emergence of a universal vote beyond this Dravidian loyalties and beyond caste, religion, ideology, gender வந்திருக்கு. அந்த வாக்குகள் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது ஐடியாலஜி, காஸ்ட், ஜெண்டர், மதம் பார்க்காம அது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே அது வந்து அந்த வாக்கு வங்கி ரொம்ப பிடிக்கும். இந்த காஸ்ட் அந்த காஸ்ட்னு கிடையாது, ஆண் பெண்ணு கிடையாது, எந்த கொள்கையும் இல்லாமல் விழுற வாக்கு வந்து அது ஈஸியாக விழுற வாக்கு, அது கரிஸ்மாக்கு விழுற வாக்கு. அது அதுமாதிரி நம்மளுக்கு வராதா அப்படின்னு ஸ்டாலினும் ஆசைப்படுவார், இபிஎஸ் ஆசைப்படுவார், எல்லாருமே ஆசைப்படுவாங்க, சீமான் ஆசைப்படுவார். அது விஜய்க்கு விழுந்திருக்கு. அது கூட அண்ணாமலை கொஞ்சம் பெர்சுவேட் பண்ணியிருக்கா. இந்த வாக்குல நானும் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கலாம், நானும் கொஞ்சம் பிரிக்கலாம், எனக்கும் அந்த மாதிரி ஒரு கரிஸ்மா இருக்கு, நானும் ஒரு கல்ட்டு அப்படின்னு அவர் நினைக்கிறாரா? ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறாரா தண்ணியே? இன் மை வியூ விஜய்க்கு வந்த அந்த ஓட்டுகள் வந்து 35% அது கிடையாது. ஒன்லி சர்டன் செக்மெண்ட் தான் அது மாதிரி எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாம. 25 சொல்லாம இருக்கு. 25 கூட நான் சொல்ல மாட்டேன். ஐ வுட் சே தட் அவரை ஸ்பிளிட் பண்றது எப்படின்னா அவரோட கோர் சப்போர்ட்டர்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கரிஸ்மா, த ஸ்கிரீன் பிரசன்ஸ், அவரு தான் தலைவர். ரஜினிக்கு 1996 இருந்தது இல்லையா, அது மாதிரி ஒரு இது, அது ஒரு 15% இருக்கு சார். அந்த ஒரு 15% வந்து அவரோட மூஞ்சிக்கு பார்த்து, அவர் ஸ்கிரீன்ல பார்த்து அவருதான் என்ன பண்ணாலும் அவர்தான் ஓட்டு. என்ன பண்ணாலும் நீங்க நீங்க இன்ஸ்டால போடுங்க, ஃபேஸ்புக்ல போடுங்க, போடாம இருங்க. அவர் வீட்லயே உட்காந்து தூங்கியிருந்தா கூட அந்த ஒரு 10-15% போடுவாங்க அவருக்கு. ஏன்னா அவர் சினிமானால அந்த ஒரு இது இருக்கு, ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு. ரஜினிக்கு 96 இருந்த மாதிரி. சோ மத்தது வந்து ஹையரா சொல்லுவேன் சார். என்னோட எஸ்டிமேஷன்ல வந்து அது 20 to 25. இல்ல நான் 15 நான் ரொம்ப கன்சர்வேட்டிவா சொல்றேன் 15. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மைனாரிட்டி கன்சாலிடேஷன், ஒரு 7-8% கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஒரு 7-8% அவே ஃப்ரம் டிஎம்கே இன்டு ஹிம் வந்துடுச்சு. அது கண்டினியூஸா வருமா? 7-8%. தலித்ஸ் வந்து another 6-7%. ஸோ எப்படின்னா இதெல்லாம் தான் வந்து அது மூவ் ஆயிருக்கு. பட் ஆனால் எக்ஸாக்டா நம்மளால சொல்ல முடியாது. முன்னே சொன்னேன், இதை வந்து அண்ணாமலையால கொண்டு வர முடியாது சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த 15% அண்ணாமலையால கொண்டு வர முடியாது. அவருக்கு வந்து 6-7% வரலாம். அந்த ஒரு கரிஸ்மா, அந்த ஒரு இதனால 6-7% வரலாம். அப்படி வரலாம், அந்த ஒரு 6-7% வரலாம். காஸ்ட் இல்லாம அதை பிரேக் பண்ணி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளாள கவுண்டரா தான் கருதப்படுகிறாரு. அவர் அந்த ஓபிசி இளைஞர்களை தான் திரட்ட ட்ரை பண்ணுவாருன்னு தோணுது. ட்ரை பண்ணாரு. அதுவும் இல்லாம சில பேரு நம்ம ரவீந்திரன் துரைசாமி மாதிரி ஆளுங்கெல்லாம் அவர் வந்து போய் அங்க சவுத்துல கொஞ்சம் அங்க பண்றதுக்கும் நாடார் ஓட்டுகள் வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ரவீந்திரன் துரைசாமி ரொம்ப க்ளோஸ் அவரோட. ஸோ அது வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே தவிர நீங்க சொன்ன மாதிரி சில படிச்சவங்க, அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன மாதிரி ப்ரொஃபைல்னு, அவங்கெல்லாம் கொஞ்சம் அவர்கிட்ட ஈர்ப்பு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் அளவுக்கு அப்படியே ஒரு என்மாசம் ஒரு டிரான்சிஷன் நடக்காது சார். நிச்சயமா நடக்காது. ஏன்னா சீமான் வந்து கரடி மாதிரி கத்திட்டு இருக்காரு, அது டிரான்சிஷன் ஆகல. விஜய்க்கு ஆச்சு. நீங்க அதான் யோசிக்கணும். சீமானையும் நீங்க விஜய் வச்சு பார்க்கணும். சீமான் கரடியா கத்திட்டு இருந்தாரு, மாற்றம் ஒண்ணுன்னாரு, மாற்று சக்தியாவே இருந்தாரு, மாற்றத்துக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஆனா அது ஒரு பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு, அதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா அது ஒரு டிஃப்ரெண்ட் பாலிசி, கரண்ட் பாலிசியோட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனா மக்கள் ஓட்டு போடல.
மக்கள் வந்து எனக்கு பழசே போதும் பண்ற மாதிரி தான் இவரு ஓட்டு போட்டாங்க. it could turn out to be another சீமான். இன்னும் கொஞ்சம் ஆ, மோர் ஒரு ஒரு பாப்புலர் சீமான். மோர் பாப்புலர் சீமானா ஆவாரு. ஆனா அகைன் முன்ன மாதிரி நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பம்போது சொன்ன மாதிரி யாருக்காக வராரு, எதுக்காக வராரு, எவரோட வராரு, நீங்க கூட்டணியா இல்ல தனியா, 2029 31 2029னா உங்களோட முதல் பிரதமர் வேட்பாளர் யார்? அவர் திருப்பி மோடினாருன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி பழைய கேள்வி, தொடர்ல இருந்திருக்கலாமே. அவர் மோடி தான் பிரதமர்னு சொல்லிட்டு தேசியமும் தமிழகம் ஒன்னா சேரணும்னு சொல்லி பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் தான். ஓகே ஓகே சார், ரொம்ப நல்லா பேசுனீங்க. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கே வந்து என்னோட நான் டிபேட்லாம் பேசணும் உங்க பாயிண்ட் எடுத்துப்பேன். நீங்க வந்து காப்பிரைட் கேட்காதீங்க. அதெல்லாம் கேட்க மாட்டேன் சார். நீங்க நல்ல ஃப்ரெண்டு, அதனால நானும் வந்து உரிமையோடு எடுத்துக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசுனீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வாரம் இன்னொரு சப்ஜெக்டை பத்தி பேசுவோம். மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எஸ்கே சார் வந்து ரொம்ப அணுவா நிறைய அதை லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இப்ப நீங்க வந்து நினைக்கலாம் அண்ணாமலை ஏதோ 2 பேரும் வெறுக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. நாங்க எங்களுக்கு என்ன அவர்கிட்ட வேலி தகராறா, பர்சனல் தகராறா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் வந்து அவரோட அரசியலை நாங்க பார்த்ததை வச்சு சொல்றோம், எப்படி இருக்குன்னு ஒரு கணிச்சு சொல்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்கேவோட அப்சர்வேஷன் தான் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். சீமான் மாதிரி அவருக்கும் ஒரு கவர்ச்சி இருக்குது, அவருக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. நேற்றுக்கு கூட தோத்தாலும் எல்லா தொகுதியிலும் டெபாசிட் போனாலும் அவர் பேசுறத வந்து ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ஆடிட்டோரியம்ல பார்த்தேன். மனுஷனுக்கு அந்த அந்த எபிலிட்டி மட்டும் இருக்குங்க. 1 hour பேசினாலும் 1 hour கைத்தட்டி கேட்கறாங்க. ஓட்டு மட்டும் போட மாட்டேன். அதெல்லாம் அவங்க ஆளுங்க, அந்த அந்த ஹாலில் உள்ளவங்க அவங்க ஆளுங்க. அதனால நம்மளுக்கு ஒரு பிம்பம், ஐயோ ஏதோ செஞ்சுருவார் போலுக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஹாலுக்கு வெளியில அவருக்கு ஓட்டு போட ஆள் இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. ரைட் எஸ்கே, எனி பார்ட்டிங் வேர்ட்ஸ் பிஃபோர் வி லீவ்? இல்ல, அதான் சொல்றேன், எலக்டோரல் பாலிடிக்ஸ் ரொம்ப டஃப் சார். கிரவுண்ட் லெவல்ல எலெக்ஷன்ல வின் பண்றதுன்றது வந்து, அதனால தான் விஜயோட வெற்றி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல எலெக்ஷன்ல வின் பண்றது, ஏன்னா நானே கணிக்கல, நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணேன் விஜய. சார் நீங்களும் நானும் கணிக்கலன்னா பரவாயில்ல சார். இந்தியாவிலே நாங்க தான் இன்டெலிஜென்ட் கட்சின்னு சொல்ற திமுக கணிக்கல சார். எங்களை மாதிரி இல்ல சார், I pride myself as someone who tries to get the pulse of the people on the ground. நான் வந்து போலிங் எல்லாம் பண்ணல, பல்ஸ் ஆஃப் தி பீப்புள் ஆன் தி கிரவுண்ட் எனக்கு கொஞ்சம் தெரியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது வந்து டெஃபினட்டா அது டென்ட் ஆயிடுச்சு. ஆமா சார், மேசிவ். எப்படி பார்த்தாலும் 108 தான் கிடைச்சது. அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னா இவங்களே அவங்க சமாதானப்படுத்திக்கிறாங்க. அவர் வாங்கின 1.75 crore இந்த கரண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், டிஎம்கேக்கு இருந்த அட்வான்டேஜஸ்லாம் கன்சிடர் பண்ணும்போது எக்ஸ்ட்ராடனரி சார். இவங்க டினேர்லயே இருக்காங்க, புலம்பிக்கிட்டே இருக்காங்க, கிராமத்து கேள்வி மாதிரி. ஸ்டாலினும் உதயநிதி நீங்க வந்து டினையல் மோட்ல இருந்து அவங்க அக்செப்டன்ஸுக்கு வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் சார் ரிஃபார்ம் வரும். நீங்க வெயிட் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி வராது. அவங்க இன்னும் டினையல் தான் இருக்காங்க. சரி சார், ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. மக்களே, தொடர்ந்து பாருங்க கோல்ட் டாக் வித் TNR. அப்பப்ப டைம் கிடைக்கும் போது அமெரிக்கால இருக்கிற சுரேஷ் கல்யாணராமன் சாரோடய நம்ம பேசுவோம். நன்றி சார், உங்களுடைய டயத்தை ஒதுக்கி எங்களோட பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ so much.